அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இஸ்ரேல் நேரடியாக பொதுமக்களை எவ்விதமான தாக்குதலுக்கும் இதில் உட்படுத்தல அவங்களுடைய தாக்குதலில். ஆனால் பதில் தாக்குதல் நடத்துறங்கிற பேரில் ஈரான் நடத்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கான ரொம்ப எவிடென்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவி ஈரான் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு உக்கிரமான நிலையில ஈரான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொன்னார். இது எதற்கானது அப்படின்னா, எங்களுடைய அந்த இருப்புக்கே ஆபத்து அப்படிங்கிற நிலையில ஈரான் இந்த அணுவாயுத குவிப்புல ஈடுபட்டு தொடர்ச்சியா எங்களை மிரட்டும் விதமா இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சோ இதை நாங்க செஞ்சு ஆகணும், இதுக்கு மேல நம்ம திரும்பவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான், வேற வழியே இல்லாம இதை ஒன்ன செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை தான் நாங்க இந்த தாக்குதலை நாங்க நடத்தணும். இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பதிவுகள்ல ஒரு சில பதிவுகள் ஈரானும் நம்மளுடைய நட்பு நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போட்ட அந்த பதிவு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். நிறைய பேரும் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போடக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, ஈரான் நம்மளுடைய நட்பு நாடா அப்படின்னா மிக நிச்சயமாக நட்பு நாடு தான். ஆனா அதற்காக ஈரான் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்தியா ஆதரிக்குமா அப்படின்னா மிக நிச்சயமாக ஆதரிக்காது. இப்ப இஸ்ரேல் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான எச்சரிக்கை எப்படின்னா, உங்களுடைய தலைநகர் தேரான் எரிய போது எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியுது, இந்த சண்டை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல நடக்க போது. ஈரான் மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டது. அதுவும் குறிப்பாக இஸ்ரேலுடைய பொதுமக்களை மையப்படுத்தி ஒரு தாக்குதலை நடத்தியது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப அபாயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் பல உலக நாடுகள் தலையிடக்கூடிய ஒரு சூழலும் இதில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஆனால் நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இஸ்ரேல் நடத்திய இந்த ரைசிங் லயன் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன் ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். அப்புறம் உள்ளுக்குள்ளேயே போய் நடத்திய அந்த தாக்குதல் சம்பவமாக இது இருக்குது அப்படிங்கிறதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதில் இஸ்ரேலுடைய மோடஸ் ஆஃப் ஆப்ரண்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ஈரானோடது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இஸ்ரேல் நேரடியாக பொதுமக்களை எவ்விதமான தாக்குதலுக்கும் இதில் உட்படுத்தலை அவங்களுடைய தாக்குதலில். ஆனால் பதில் தாக்குதல் நடத்துறங்கிற பேரில் ஈரான் நடத்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதுக்கான ரொம்ப எவிடென்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவி ஈரான் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு உக்கிரமான நிலையில் ஈரான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த தாக்குதலுடைய மோடு எப்படி இருக்குது, அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு. இதில் இன்னொன்று பாருங்கள், இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு 2 பகுதி, அதாவது டெல் அவீவ் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு வர்த்தக நகர், அப்புறம் ராமட் கான் அப்படிங்கிற பகுதி, 2 இடத்துலையுமே மிக முக்கியமான ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறாங்க. இதனால் ஜெருசலேமில் இருக்கக்கூடிய கட்டடங்களே குலுங்கும் அளவுக்கான இந்த தாக்குதல் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த தாக்குதல் சம்பவங்கள் அப்படிங்கிறத தாண்டி இந்த அளவுக்கு கோவமாக ஈரான் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் குறிப்பாக அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ சொல்லும்போது, ஈரான் நீங்கள் தாக்குதலை நிறுத்துங்க, நம்ம திருப்பியும் பேசுவோம் அப்படின்னு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய பேஸையும் நாங்கள் விட மாட்டோம், எங்களுடைய அந்த டார்கெட் ரேஞ்ச் அவங்களுடைய பேஸையும் தான் நோக்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட மினிஸ்டர் வெளிப்படையாக பேசுகிறாரு. இதுக்கு மார்க்கோ ரூபியோ ரியாக்ட் பண்ணும்போது அதை தயவுசெய்து செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கும் துணியில் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் ஈரான் எந்த இடத்துலையுமே நிறுத்தின பாடு இல்லை. இதில் ரொம்ப முக்கியமாக அவங்களை ரப் பண்ண 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அவங்களுடைய அந்த நியூக்ளியர் அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது, அவங்களுடைய அந்த நியூக்ளியர் அணுவாயத்தை அவங்க அடையிறதுக்கு ரொம்ப அருகையில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலால்
அவங்க பல மடங்கு அவங்க பின்னாலே வந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக். யாருக்கு? ஈரானுக்கு செட்பேக். நாம் அதை தான் இந்த முன்னாடி காணொலியில் சொல்லியிருந்தோம். ஈரானுடைய அணு ஆயுத கைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ திருப்பி அந்த உடஞ்ச அந்த ஃப்ராக்சர் கைக்கு வந்து கட்டு போட்டு அது திருப்பி நார்மல்சி வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு தெரியுது. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சினம் கொண்டு அவங்க வந்து எழுந்திருக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, ஈரானுடைய 6 அணு விஞ்ஞானிகளை வந்து இஸ்ரேல் வந்து கொன்றது அப்படிங்கிறது அவங்களால வந்து தாங்கிக்க முடியல. ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் அப்படிங்கிற தலைப்பில் இஸ்ரேலுடைய நிறைய அனலிஸ்ட் வந்து நிறைய கட்டுரைகள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரைகளுடைய அடிப்படையில் அவங்க லாஸ்ட்டாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஞ்ஞானிகளும் வந்து பல 100 சோல்ஜர்ஸுக்கு வந்து சமமானவர்கள். அதே மாதிரி அணு ஆயுதத்தை வந்து ஈரான் உற்பத்தி செய்கிறாங்கன்னா அதோடைய மூளை வந்து இவங்க தான். ஸோ அதனால் நீங்கள் செய்கிற இடத்த மட்டும் தாக்குதல் நடத்தக்கூடாது, அந்த செய்கிறவங்களையும் வந்து தாக்குதல் நடத்தி வந்து அழிக்கணும் அப்படின்னு இஸ்ரேலுடைய அனலிஸ்டும் தொடர்ச்சியாக வந்து அவங்களுடைய இந்த ஆய்வு கட்டுரைகளை வந்து குறிப்பிடுவாங்க. இப்போ அதையே தான் இஸ்ரேல் வந்து செய்திருக்கு. கடந்த காலங்களையும் செஞ்சுருக்கு. ஆனால் இப்போ வந்து செஞ்சுருக்கிறது ஒரு மேசிவ் ஸ்கேல். ஏன்னா ஒரு இராணுவ தளபதியை கொன்னால் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவரை திருப்பி எலிவேட் பண்ணி நம்ம மேலே கொண்டு வர முடியும். ஒரு பொறுப்பில் இருக்கவர் போனார் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருவரை வந்து அந்த பொறுப்பில் வந்து கொண்டு வந்து அதே இடத்துல வைக்க முடியும். ஆனால் இந்த நியூக்ளியர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அதுக்கு வந்து மிக முக்கியமான நாலேஜ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. பல விஷயங்கள் வந்து அதில் தேவைப்படுது. அப்படிங்கிற போது ஒரு அணு விஞ்ஞானியுமே வந்து அந்த அளவுக்கு பாதுகாத்து ஈரான் வந்து நகர்த்தி கொண்டு போய் அந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்கிற டைமில் அவங்களுடைய அந்த ப்ராஜெக்டை லீட் பண்ண யாரெல்லாம் லீட் பண்ணாங்களோ கிட்டத்தட்ட 6 பேர் சொல்கிறாங்க. அதில் அந்த 6 பேரையுமே வந்து இஸ்ரேல் வந்து எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அணு ஆயுதத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த ஈரானுடைய அந்த டார்கெட் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க ஈரான் அப்படின்னு தான் வந்து நம்பப்படுது. ஆனால் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இன்னும் 15 வருஷம் ஆனாலும் அவங்க எந்திரிச்சிக்க முடியாது. ஏன்னா இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த ப்ராஜெக்டை கொண்டு போகிறதுக்கான இந்த கண்டினியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கண்டினியூஷனாக இருக்குது. இதை வந்து இந்த ப்ராஜெக்டை ஒருத்தர் முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்னா அந்த விஞ்ஞானியோடைய அந்த திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவர் அதை கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம். அதை எதையுமே வந்து செய்ய முடியாது, அதை உடனடியாக செய்ய முடியாது. ஸோ அதனால் இது மிகப்பெரிய செட்பேக் வந்து ஈரானுக்கு. ஸோ இதுதான் அவங்கள வந்து உச்சகட்டமாக அவங்கள வந்து ரப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து ஈரானுடைய கோபம் அடங்கலை, தொடர்ச்சியான தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த தாக்குதலுக்கு இடையில் இஸ்ரேல் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேஷன் தொடங்கி அது சம்மந்தமான ப்ரீஃபிங்கில் இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார். இந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது, இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஈரான் மக்களுக்கு எதிரானது அல்ல. அதே மாதிரி ஈரானுடைய இராணுவத்தையும் இஸ்ரேல் எங்கேயுமே வந்து தாக்கலை. இது எதற்கானது அப்படின்னா எங்களுடைய அந்த இருப்புக்கே ஆபத்து அப்படிங்கிற நிலையில் ஈரான் வந்து இந்த அணுவாயுத குவிப்பில் வந்து ஈடுபட்டு தொடர்ச்சியாக எங்களை மிரட்டும் விதமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நாங்கள் செஞ்சு ஆகணும், அதாவது எங்களுக்கு வேறு வழியே இல்லை. அவங்க வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸில் குறிப்பிட்ற ஒரு முக்கியமான வேர்டு என்னென்னா த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இனிமேல் திரும்பவே முடியாது, கார்னர்டு கேட். அதே மாதிரி இதுக்கு மேலே நம்ம திரும்பவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான், வேறு வழியே இல்லாமல் இதை ஒன்று செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை தான் நாங்கள் இந்த தாக்குதலை வந்து நாங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அவர் சொன்னதுக்கு பிறகு, இந்த தாக்குதல் நடத்த பிறகு ஈரானுடைய ரிட்டாலியேஷன் வந்து இந்த அளவுக்கு மோசமாக, அதுவும் குறிப்பாக இஸ்ரேலுடைய பொதுமக்களை வந்து வச்சு இந்த மாதிரியான ஒரு மோசமான தாக்குதல் அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான எச்சரிக்கை எப்படின்னா, உங்களுடைய தலைநகர் தேரான் எரிய போது எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியுது, இந்த சண்டை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நடக்க போகுது. ஈரான் மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டது. அதுவும் குறிப்பாக வந்து இஸ்ரேலுடைய பொதுமக்களை மையப்படுத்தி ஒரு தாக்குதலை வந்து நடத்தியது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த தவறை வந்து ஈரான் வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ அதற்கான அந்த விளைவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வரும் காலங்களில் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக வந்து இதில் அமெரிக்காவுடைய பேஸ் ஒருவேளை தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அமெரிக்காவுடைய எந்த ஒரு பேஸும் வந்து தாக்கப்பட்டதாக தகவல்கள் இல்லை. ஆனால் ஒருவேளை அமெரிக்காவுடைய பேஸும் வந்து எங்கேயும் தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அதுவும் குறிப்பாக அந்த பேஸை வந்து ஈரான் தாக்குனாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விளைவுகளை வந்து ஈரான் சந்திச்சு தான் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இதை ஒட்டி நமக்கு வந்து எழுந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், நம்ம நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்னா,
ஈரான் வந்து இந்த ஆயுத குவிப்பில் வந்து ஈடுபடும் போது அவங்க அந்த ஆயுத குவிப்பை வந்து ரொம்ப மேசிவாக பண்ணுறாங்க, அது சம்மந்தமான தகவல்களை பகிரமாற்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இல்லையா. இப்போ அந்த குற்றச்சாட்டு சம்மந்தமாக ஒரு தகவல் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிற அந்த ஏஜென்சி தான் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுதங்கள், அதுக்கப்புறம் அணு ஆயுத நாடுகள், அவங்க வச்சுருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், இது எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஏஜென்சி. இந்த ஏஜென்சி கிட்ட ஒவ்வொரு நாட்டுடைய இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான தகவல்கள் அப்படிங்கிறது இருக்கும். லேட்டஸ்ட் அப்டேஷன், அவங்ககிட்ட எவ்வளோ அணு ஆயுதம் இருக்குது உள்ளிட்ட எல்லா விஷயமுமே இருக்கும். ஆனால் இந்த ஏஜென்சி தொடர்ச்சியாக வந்து அப்ரோச் பண்ணியும் கூட ஈரான் வந்து எங்கேயுமே பதில் சொல்ல அப்படின்னு வந்து அந்த அமைப்புடைய டைரக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த அமைப்புடைய டைரக்டர் வந்து ரஃபேல் குரோஷி அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் ஹாஸ் ரிப்பீட்டட்லி எதர் நாட் ஆன்சர்ட் ஆர் நாட் ப்ரொவைடட் டெக்னிக்கல் கிரெடிபிள் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் கேட்டதுக்கான பதிலும் சொல்லலை, அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு தெளிவாக எங்ககிட்ட வந்து சொல்லலை, தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச ஒரு சில தகவல், அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழல்லாம் பார்த்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். என்ன ஒரு முடிவு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி இந்த அணு ஆயுதத்தில் ஈரான் நகர்ந்து விட்டது அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். அது வந்து குறிப்பாக அந்த கோல் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த பகுதியை நோக்கி கூட அவங்க வந்து நகர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம். ஏன் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் வந்து நடத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசனாக நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நாம் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் நம்ம போட்டுட்ருக்கக்கூடிய இந்த பதிவுகளில் ஒரு சில பதிவுகள் வந்து ஈரானும் நம்மளுடைய நட்பு நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போட்ட அந்த பதிவு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். நிறைய பேரும் வந்து போட்டுட்ருக்குறாங்க. அந்த மாதிரி போடக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஈரான் நம்மளுடைய நட்பு நாடா அப்படின்னா மிக நிச்சயமாக நட்பு நாடு தான். ஆனால் அதற்காக ஈரான் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்தியா ஆதரிக்குமா அப்படின்னா மிக நிச்சயமாக ஆதரிக்காது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர்னு அவங்க அழைக்கக்கூடிய அந்த அலி கமேனி அவர் வந்து 2024 ஆண்டு செப்டம்பர் 16 ஒரு ட்வீட் போடுறார். இப்போ அந்த ட்வீட்டை நான் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து வைக்கிறேன். அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மியான்மர், காசா, இந்தியா இங்கே எல்லாமே வந்து ஒரு சமூகத்தினர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு இந்த ட்வீட்டில் வந்து அவர் வந்து போடுறார். இந்த ட்வீட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த ட்வீட்டை பற்றி நான் எலாபரேட்டாக பேச விரும்பலை. காசாவில் நடக்கிறதும் இந்தியாவில் நடக்கிறதும் மியான்மரில் நடக்கிறதும் ஒன்று அப்படிங்கிறாரு. அது எப்படி ஒன்றுன்னு நமக்கு சத்தியமாக புரியல. அதே மாதிரி இந்த மாதிரி போட்டவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஈரானுடைய ஏதோ ஒரு எம்பியோ, ஈரானுடைய ஏதோ ஒரு XY பர்சனோ கிடையாது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர், அவருடைய அஃபிஷியலான ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்த பதிவு இது. இதை நீங்களே பார்த்துட்டு இது எதுக்காக போட்டார், இப்படி போட்டார் அப்படின்னா அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.